நம்ம அட்லி அல்லுருதீன் வச்சு எடுக்கிற படத்துலேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட் வந்து ஒரு ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்ல முடியாது. பட் ரெண்டுக்கும் கலந்த மாதிரியான ஒரு அப்டேட். இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இந்த படத்தில் வந்து வில் ஸ்மித் வந்து நடிக்கிறாருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து ராக் இந்த படத்தில் இணையறான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹார்திக் பாண்டியா இந்த படத்துக்குள்ளே வரான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. எனக்கு இந்த 2 பேர் சொன்னால் கூட ஓகே. இந்த ஹார்திக் பாண்டியா அந்த படத்துக்குள்ளே வரான்னு சொல்லிட்டு வந்து ஒரு டவுட் வந்துட்டு தான் இருக்குது. பட் இது ஒரு டாக்காக போயிட்டுருக்கு. ட்விட்டர்லேயும் இது அதிகமாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. நிறைய பேரும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்க்கக்குள்ள வந்து இது வந்து பொய்யா எடுத்துக்கிறதா, இதை உண்மையாக எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இந்த ஒரு அப்டேட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட வேலைகள் பயங்கரமாக போயிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் கிடச்சிருந்துச்சு. சன் பிக்சர் வந்து இதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு மாதிரி வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அட்லி என்ன மாதிரி யோசிச்சுக்காருன்னு தெரியல. மோஸ்ட்லி சயின்ஸ் ஃபிக்ஷனாக வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. ஆனால் இந்த படத்தை பற்றி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சுல, ஒரு ரூமர் டாக் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு டாக் வந்துச்சு. அதாவது வில் ஸ்மித் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. பட் இதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை எந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இது வந்து வரவே இல்லை. எந்த ஒரு அஃபீஷியல் ட்ராக் ஐடியிலும் வந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. பட் ஏதாவது கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். தமிழ் சினிமாவில் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படத்தில் வந்து கூலி படம் ஒன்று சொல்லலாம். ஆனால் நம்ம லோகேஷ் கனகராஜ் விஜய் எடுக்கிறதுனால வந்து நிறைய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்குது. இந்த படத்தில் வந்து தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஈவெண்ட் நடத்தலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் வந்து மல்டி ஸ்டார்ஸை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்கிறது வந்து உண்மை தான். ஏன்னா நிறையா அப்டேட்லேயே பார்த்துருப்போம். அமீர் கான் அந்த படத்தில் இருக்காரு. பட் இந்த படமும் ஒரு நல்ல எதிர்பார்ப்போட வந்து இப்போ பயங்கரமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த படம் திரைக்கு வரும். இந்த படத்தில் செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு 6 PM ரிலீஸ் பண்ணுது. உங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி இன்னைக்கு 6 PM இந்த செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுறது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸுங்க. இந்த நியூஸ் வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது வந்து நம்ம தனுஷ் அவர்கள் வந்து அவருக்கு தனியாக வந்து ஒரு 4 கோடி ரூபாய்க்கு ஒரு செட்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஏதாவது அவர் படங்களுக்கோ இல்லை வந்து அவர் எடுக்கிற படங்களுக்கோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு செட்டில் வந்து படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு செட் கிரியேட் பண்ணது. இப்போ அந்த செட்டை வந்து ஜனநாயகன் படத்தில் சாங்காக வந்து அந்த செட்டை வந்து இப்போ கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. அதாவது எந்த ஒரு பணமும் வாங்காமல் வந்து ஃப்ரீயாக வந்து செட்டை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு கன்ஃபார்ம் நியூஸ். இதுக்காகவே தனுஷ் அவர்களை வந்து பாராட்டி ஆகணும். இதை பற்றி தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. மறக்காம நீங்கள் ஷார்ட்ஸும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.